guys, welcome back to our GRM Kings. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான். நம்ம ஃப்ரீ ஃபயர்லாண்டு கொஞ்சம் நாள் ஆணுச்சு, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரோப்ளாக்ஸ் நல்லா இருந்ததுனால அதே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி, பிரச்சனை இல்லை. நம்ம கூட விளையாடுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் சத்தியமாக சொல்கிறேன், ரோப்ளாக் ஃப்ரீ ஃபயர் சப்ஸ்கிரைபர் கொந்தளிக்காதீங்க. ஃப்ரீ ஃபயரும் நல்ல கேம் தான். நம்ம ரெண்டுத்தையும் கலந்து போடுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸ் அவங்க கொந்தளிப்பாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பிரச்சனை ஏறும். அதனால் நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். அதனால் கவலைப்பட வேண்டாம், நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியே போடுறேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான் நம்ம கூட. அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அந்த யூடியூப் சேனல் பேர் சுனாமி ராஜா. அவங்க அப்பா பேர் தான் வச்சுருக்கான். சைடில் பார்த்தாலே தெரியும், நம்பர் 1 தமிழில் இருக்கும். அதுதான் அவனோட. அது இங்கிலீஷில் போட்டிங்கன்னா வந்துடும். அவன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். அது ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் சொல்கிறேன். நம்மளுக்கு நிறைய போட்டியாளர்கள் வந்துட்டாங்க. அதனால் நம்ம போட்டி போடுறது இனிமேல் நிறையா இருக்கும். முக்கியமாக நம்ம டீம்லேயே போகிறதா இருக்கான் பாருங்க, என் ஃப்ரெண்டு. அவங்க கூட போட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். அவன் 22 சப்ஸ்கிரைபர். அதுக்கு நான் அசால்ட்டாவையும் விட்டுறக்கூடாது. நம்ம இன்னும் 2 சப்ஸ்கிரைபரில் 70 போயிடலாம். ப்ளீஸ் ஃப்ரீ ஃபயர் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படி சொல்ல, நம்மளை மாதிரி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது உங்கள் வேலை தான். அதனால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். உங்களை நம்பி தான் நாங்களே இருக்கோம். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. ஒரு செகண்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பண்ணிடுங்க. நம்ம டையாகி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் பாருங்கள், இந்த நம்பர் 4 இருக்கவ எவனே தெரியலை. சரியான இருக்கு. அங்கே எங்கடா இல்லை, அவருக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவன் எந்த சைடு வருவான்னு பார்ப்போம். ப்ரோ லெஃப்டே கைஸ். இந்த பவர் இருக்குல்ல, கடுப்பாக ஏற்றுது இது வேறு. ஆனால் ஒரு இங்கே பாரு, தேவையா ஒரே அடி ஒன் டேப். ஆனால் ஒரு பாண்டா பாலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கடுப்பாக ஏறுது கைஸ். விடுங்க. நம்ம டீமில் இந்த டாப் பிளேயர் ஐ திங்க் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மினாட்டோ பண்டில் வச்சுருக்காரு. ஃபுல் காஸ்டியூம் போடுறதுக்கு என்னவா கேட்கேன். சரி விடுங்க, அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்க போல். சரி ஓகே, நம்ம தான் ஒவ்வொருத்த மண்டை மேலேயும் ஏறி குச்சிக்கிட்டு இருக்கோம். கடுப்பு ஏறிற போது கீழே இறங்கிக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸில் சீசன் மாற்றி விட்டாங்களே. நம்ம டைமண்ட் 1 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அடிச்சா டைமண்ட் 2. நம்ம சிஎஸ்க்கு போகணும், ஸ்பீட் அடிக்கணும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்னது, நம்ம சுக்குனா பண்டில் எடுக்கணும். இன்னும் கொஞ்ச நாளாக தான் இருக்குது. எப்படியாச்சும் எடுக்கிறோம், இல்லாட்டி வெறியாயிரும் நம்மளுக்கு. இவன் வேறு என் ஃப்ரெண்டை சொல்லிட்டேன்னா நம்ம செத்துட்டோம், வேறு வழி இல்லையே, அழுத்தி பிடிச்சிட்டோம் போல். விடுங்க. நம்மளுக்கு இதே மாதிரி அசிங்கப்பட்டுறது தான் கொஞ்சம் சகஜம் தான். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டே போயிடுவோம். நம்ம இந்த மாதிரி இதை பார்த்துருக்கோம், பிரச்சனை இல்லை. கிளாக் டவர் மேட்ச். கிளாக் டவரா? இந்த கிளாக் டவருக்கு நாங்கள் தான் டக்கிங்க. எங்களை மாரி இதுக்குள்ளே எவனாலும் வர முடியும். பார்ப்போம் யார் வரானு. ஓகே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எவனாலையும் நம்மளை மாரி இந்த இடத்துக்குள்ளேயே வர முடியாது. பார்ப்போம் என்ன வரப்போகிறானா, இல்லாட்டி நம்மளை தூக்கி சொருக போகிறானான்னு. ஃபஸ்ட்டு கில்ல அமக்கலமாக இருக்கணும். முட்டை கில் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை முடிச்சு விட்றக்கூடாதே, அதுதான் மெயினு. ஓகே, வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த P90 கன்னுக்கு கரெக்டாக தான் போய் வச்சுருக்காங்க. MP40 பார்த்து பயப்படுற பீகன்னு
நானே சொல்கிறேன் பாருங்க. வணக்கம்ப்பா, நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கீழே தம்பி தான் ஐயா அடிக்குது தம்பி வச்சுக்கோங்க. டேய் இது என்றா ஐயா சரி விடுங்க. டே வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, நான் ஃபஸ்ட்டு அடிச்ச கில்றா ரிவே பண்ணி விட்றாங்கடா. டே அப்பாடா எப்படியோ இவர் தான் அந்த சேனல் வச்சுருக்காரு. வாங்க ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டுக்கிலே நம்மளுக்கு அமக்களமாக போயிருக்கு கைஸ். முடிச்சு இப்படி அவனுக்கும் நடக்காது, நம்மளுக்கு தான் நடக்குது. விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜன்னல் ஒளியா எங்கேயாச்சும் எனிமையை நான் பார்க்கணுமே. எங்கேயும் எனிமையை காணும். இங்கே இருக்கான், மண்டையில அழுத்தி பிடிச்சாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அப்படியே இப்படி ஒரு குதிய போடு, இப்படி போ, இப்படி போய் வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, சௌக்கியமா ப்ரோ? அடிச்சுக்கோங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ, நல்லா இருப்பீங்க போங்க. ஐஸ் டொமேட் பவர் இங்கே பாருங்க, மைக்கில் ஒருத்தன் கத்திக்கிட்டு கிடக்கா, உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட டொமேட் பவர் வேணுமா? நாங்களாம் கொடுக்குறாளா? ப்ரோ போங்க ப்ரோ, காமெடி பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கேட்டனால நான் கொடுத்துருவேனா என்ன? அதனால் உங்கள் டொமைல் பவருக்கு நான் 3 கையை எடுத்து நெத்தியில் வச்சு இழுவி விட்டார்கள். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும், நான் நாமத்தை போட்டேங்க. ஐயோ வெளியிலையா டொமைன் அப்படி இந்த ஸ்பைட் வச்சுக்கோங்க. அடி தொப்பு தொப்பு. ஏசே காய்ஸ், நம்மளை காமெடி பீஸுன்னு சொன்னாங்களா, ஏஸ் அடிச்சிடணும். உண்மையிலே நம்ம தாண்டா இந்த கிளாக் டவருக்கே கிங்க. யாருன்னு சொன்ன கிளாக் டவருக்கு? நான் தாண்டா, நம்ம தான் இனிமேல் எல்லாமே. ஓகே, கடைசி மேட்ச்சு நம்ம ஜெயிச்சா முட்டைக்கு 4ன்னு வச்சு அடிக்கலாம். என்னங்க செம்ம கண்ணு, எல்லா கண்ணையும் எடுத்துக்கிடுவோம். இந்த மேட்ச்சில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அங்கேயாச்சும் வைப்போம். அடிக்கிறோம் அடிச்சே ஆகிறோம். போவோம். எவ்வளோ தூரம் தான் போகணுமா? ஐ திங்க் இந்த சைடு தான் வருவாங்க, வந்து ஆகணும். இந்த சைடு தான் வந்தாகணும். அந்த சைடு போனாலும் பிரச்சனை இல்லை. ஏடபிள்யூஎம் ஐயோ ஷார்ட் இருந்துச்சு ப்ரோ. ஐயோ மாத்திரை ப்ரோ காய்ஸ், நான் மட்டும் தான் தனியாக வந்தேன்னு தோணுச்சு. மொத்த ஸ்குவாடுமே எனக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. அப்போது நம்ம தான் லீட்ரே, நம்ம தான் எல்லாமே, நம்ம தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் January 31 ஸ்போர்ட்ஸ் டே. எல்லா ஸ்கூல்லையும் கேப்டன் உண்டுவாங்க. அந்த ஹவுஸு அதில் நம்ம தான் எல்லா ஹவுஸு 1 to 5th வரைக்கும் நம்ம தான் கேப்டனே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிடி சார் தான் நம்மளை சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன காலு கை கொஞ்சம் வலிக்குதே, ஸ்போர்ட்ஸ் டே கொஞ்சம் ட்ரைனிங்கு பரவாயில்ல. மார்ச் ஓகே. மேட்ச் முடிஞ்சதா? ஓகே, போய் அடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் டேலையும் போய் கலக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் டேக்கு விஷஸ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் எனக்கு விஷ் பண்ணுங்கள். நான் வீடியோலையே தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், விஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம். சுக்குனோ என்ட்ரி இந்த அமௌண்ட் இது வந்திருக்கு. ஓகே செம்ம. இப்போ வந்து நம்ம இங்கே போவோம். இதா இந்த சீன் கைஸ், நம்ம ஜுஜுட்சு காய்சன் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து சுக்குனோ பண்டில் 2 பண்டில் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபிஸ்ட்டு. ஓகே செம்ம ஃபிஸ்ட்டு தான், பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து நம்ம சுக்குனோ இது. அதுக்கடுத்து நம்ம கோஜோ பண்டில். அதுக்கடுத்து இந்த கன் இது விட்ருக்காங்க, கன்னு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இதில் வந்து இது கிடச்சிருச்சு, எப்படியோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ஸ்பின் போடுவோம். ஏகே சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.